ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் பி மேனோவோட 101வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பத்தி பார்க்க போறோம். மத்த 100 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த முரிம் அலையன்ஸையும் அதுக்கப்புறம் எம்பையரையும் வந்துட்டு சேர்த்து வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனை சென்டரா வச்சு அவனோட பார்ட்னரா யார் போறது அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல தெரேசா இருந்துட்டு, அதாவது கெட்ட தெரேசா இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரோஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ வந்துட்டு அதுல இருந்துலாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கப்ப அவர் இருந்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்றியா, இவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு நீ மூவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா என்னோட ஸ்ட்ரென்த்தை என்னால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறா. அப்ப மேல அவங்க ரூஃப்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஆலிஸ் நோட் பண்றப்ப, என்னாச்சு மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் ஒன்னும் இல்ல, அன்எக்ஸ்பெக்டடான ஏதோ ஒன்று நடக்குது போல அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்க தெரேசாவை பிடிச்சிட்டு, எப்படி நீ வந்துட்டு இவனோட உடம்ப வந்துட்டு கண்ட்ரோல்ல எடுத்த, எனக்கு நல்லா தெரியும் தெரேசா இருந்துட்டு ஒன்னதான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, சோ உன்னால தானா வெளியே வர முடியாது அப்படிங்கிறப்ப கெட்ட தெரேசா இருந்துட்டு கண்ட்ரோல் பண்றாளா. அது என்னோட ஹீகோவை லைட்டா ஹர்ட் பண்ணுது. பட் நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த நல்லவர் இருந்துட்டு ஆசைப்படாம என்னால இவளோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுக்க முடியாது. பட் அவளோட இன்னொரு சைடை பத்தி உனக்கு தெரியாதுல அப்படிங்கிறப்ப, ஆக்சுவலா தெரேசா தான் இருந்துட்டு எனக்கு அந்த ரோஸ் வேணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த கெட்ட தெரேசா இருந்துட்டு, ஓ உனக்கு உண்மையுமே வேணும் போலயே, எனக்கும் அவனை பிடிக்கும் தான், பட் ஐ வந்துட்டு உன்னோட பிசினஸ், அப்படியே நான் அந்த ரோஸை எடுத்தாலும் ஐ வந்துட்டு உண்மையுமே உனக்கு சொந்தமானவர் ஆயிட மாட்டான்ல அப்படிங்கிறப்ப, தெரேசா இருந்துட்டு எனக்கு தெரியும், பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு ஜின்யோக்கு கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும். சின்ஸ் என்னோட அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகளோட வெளிப்பாடு தான் நீ அப்படிங்கிறதுனால உனக்கு வந்து இதெல்லாம் தெரியும் நினைச்சேன் அப்படிங்கிறப்ப, கெட்ட தெரேசா வந்துட்டு 3 நாள் அந்த ரோஸை மட்டும் உனக்காக எடுத்து கொடுத்த அப்படின்னா 3 நாளைக்கு இந்த உடம்ப வந்துட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் நீங்க வந்துட்டு ஹீரோட ரோஸ் எடுக்க வந்துட்டு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதனால ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க பாத்துட்டாங்க, பாருங்க 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 பிளேயர் கேங் ஜூனியருக்கு வந்து அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு அன்எக்ஸ்பெக்டடான லூப் ஹோலா தெரேசாவோட பர்சனாலிட்டி இருந்துட்டு மாறுறது வந்துட்டு அவளோட ஸ்டாட்ஸ்ல வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல அது வந்துட்டு தடை செய்யப்படல. சோ அவ வேற ஒரு ஆளா மாறுறத வந்துட்டு ஒரு ஸ்கில்லா இந்த சிஸ்டம் வந்துட்டு பாக்கலையா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கப்ப, அந்த கெட்ட தெரேசா வந்துட்டு நில்லு, என்னோட 3 நாள் சுதந்திரம் உன்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறப்ப, ஆலிஸ் ஆண்டியம் வந்துட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் வந்துட்டு மிச்சம் இருக்கு. அப்ப அந்த முறிமை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் இந்த காம்படிட்டர்ஸ் அப்படின்ட்டு இன்னும் வெறும் 2 ஹவர்ஸ் தான். இவங்கள மட்டும் இவங்கள்ட்ட மாட்டிக்காம நான் வந்துட்டு ஹோல்டு வந்துட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு ஃபோர்ஸோட சைடையுமே எடுக்காம நிறைய காயின்ஸ் வந்து எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த டைம் இருந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சிருது. அதை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே திரும்பி டெலிபோர்ட் ஆயிட்டு வந்துடுறானுங்க. அந்த பார்ட்னர் கேம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பட் உங்களோட இவ்வளோ எஃபர்ட்ஸ் இருந்துட்டு கிரேட்டா இருந்தாலும் கூட அந்த டார்க் ரோஸ் இருந்துட்டு இன்னுமே கேங் ஜீனியுக்கு மேலதான் இருக்கு. வாட் அ ஷேம், நீங்க வந்துட்டு மறுபடியும் நிறைய மணியை வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட்டை நடத்துங்க அப்படிங்கிறப்ப, அந்த டேபோங்க இருந்துட்டு எம்பரர் கிட்ட போயிட்டு, ரெயின்ஹார்ட் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நம்ம வந்துட்டு அமைதி உடன்படிக்கை அனௌன்ஸ் பண்ண அப்புறமே இந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இந்த காம்படிஷன் மூலியமா நம்மளோட அடுத்த தலைமுறை இருந்துட்டு எவ்வளவு ஒருத்தவங்க நெருக்கமா வளர ஆரம்பிக்கிறாங்க பத்தியா. உண்மையுமே இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்த நல்ல நிகழ்வு தான் அப்படிங்கிறப்ப, எம்பரர் இருந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுல உண்மையுமே இது ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப ஆலிஸ் வந்துட்டு, மன்னிச்சிடு எங்களால அவ்வளோக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியல அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இல்ல நீங்க வந்துட்டு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, ஆலிஸ் வந்து சரி அப்படின்னு அந்த ரோஸை நான் இப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ எடுக்கிறா. அதை பார்த்து தெரேசா இருந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கப்ப, கெட்ட தெரேசா இருந்துட்டு ரொம்ப வருத்தப்படாத, நான் அந்த 3 நாள் லீவ் கிடைக்கிறதுக்காக இனிமேலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரிக்ஸோட லைப்ரரியில வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 300 கோடி காயின் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஹீரோ வந்துட்டு என்ன ரிசல்ட்னால சந்தோஷமா ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு உண்மையுமே நீங்க தான் பெஸ்ட் பிளேயர், அந்த பிளேயர் கிட்ட இல்லாம மிடில் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட நிறைய காயின் இருந்ததுனால பண மதிப்பிழப்பு இருந்துட்டு ஏற்பட்டுச்சு. பட் இது மூலியமா அது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்சென்டிவ் உங்களுக்கு 50%ல வெல் ப்ராமிஸ் தான், உங்களுக்கு வந்துட்டு கண்டிஷனால 20% வந்துட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு வேணாம் அதுக்கு அவசியம் கிடையாது, நான் வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்குல்ல அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்க டார்க் எம்பரர் இருக்கல அந்த இடத்துக்கு போறப்ப, மை மாஸ்டர் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க, ஊழியங்க வந்துட்டு அவர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாரு, பட் ப்ராப்ளம் இருந்துட்டு அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப, அங்க ஹீரோ வந்துட்டு கேட்ட பொருளை ரிக்ஸ் தாத்தா இருந்துட்டு கொடுத்துட்டு, பிளேயர் கேங் ஜினியூ நீங்க வந்துட்டு ரொம்ப பேராசக்காரர் அப்படின்னு தெரியும், பட் இதை வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு பொருள் எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி அவருக்கு பிடிச்சிருந்தா அது அடையணும் அப்படின்னு நினைக்கிறாருல, இந்த உங்களோட பர்சனாலிட்டி தான் எங்கன ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷன்ல வந்துட்டு வச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட இருந்து 2வது கண்டிஷன் தான்
தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது எலிக்சர். அதை வந்துட்டு டார்க் எம்பரர் மேல ஹீரோ வந்துட்டு யூஸ் பண்றான். இதைதான் சியாங் யங் தாத்தா மேல யூஸ் பண்ணிருப்பான். சோ இது மூலியமா அவரோட கேன்சரை வந்துட்டு கியூர் பண்றான்னு நினைக்கிறேன். 300 கோடியில 20% நினைச்சு பாருங்க. அவ்வளோ காயின் வேணான்னு சொல்லிட்டு டார்க் எம்பரரை காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நினைச்சு பிற்காலத்துல வருத்தப்பட மாட்டியா, மறுபடியும் அந்த ஐட்டமோட கைக்கு கிடைக்காம கூட போகலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ தட்ஸ் ஃபைன், கண்டிப்பா நான் இதை நினைச்சு வருத்தப்படவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் சரி கான்ட்ராக்டர் மறுபடியும் எப்படி நிறைய பணத்தை சம்பாதிக்க போற அப்படிங்கிறப்ப ஹீரோ நிறைய வழி இருக்கு அதுக்கு, நான் அதை திங்க் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிறான். ஆனா ஆல்ரெடி இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு எல்லாத்துல இருந்து தப்பிச்சா இல்லையா, அதை அவன் லைவ் ஸ்ட்ரீமோ இல்ல வீடியோவோ அப்லோட் பண்ணிருக்கான். அதுதான் நம்பர் 1 ட்ரெண்டிங்ல போயிருக்கு. அதுல இருந்து நிறைய காயின் வரும். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த சாங்ஜின் நம்ம ஹீரோ அந்த காம்படிஷன்ல கலந்துட்டதெல்லாம் வீடியோவா பார்த்துட்டு ஹியூமனிட்டி இன்னுமே 20வது ஃப்ளோர் தான் கிளைம் பண்ணிட்டு இருக்கு. பட் மிடில் ஃப்ளோர்ஸோட ஆல்ரெடி நீங்க கனெக்ஷன்லாம் ஏற்படுத்திட்டீங்கல்ல, மத்தவங்களை விட உங்களுக்கு ஸ்கில் அதிகமா இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் கூட நீங்க வேற ரகம் அப்படிங்கிறப்ப ஹீரோ அது எல்லாமே நிறைய காயின்ஸ் சம்பாதிக்கணும் அப்படின்னா சரி இந்த கேட் இன்னும் மறையாமே இருக்கே, அதை பத்தி உங்களோட ரிசர்ச்ல ஏதாச்சும் ப்ராக்ரஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறப்ப அவர் அப்கோர்ஸ் நீங்க கொடுத்த அந்த ஸ்பிரிட் ஸ்டோன் ஆஃப் டிசைரை வச்சு நாங்க ரிசர்ச் பண்ணது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ப்ராப்பரா எங்களால ரிசர்ச் பண்ண முடிஞ்சு. அது மூலமா எங்களுக்கு கிடைச்ச பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களால இப்ப அதோட மான அவுட்புட்டை வச்சு எப்ப அவுட் பிரேக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கணிக்க முடியும். இன்னுமே இனஃப் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கேட்டை எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இந்த பிரசிடென்ட் நான் நினைச்சதை விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. அதுக்குள்ள இந்த அவுட் பிரேக்கை டீல் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரைட், இதுக்கப்புறம் நான் டவர்ல கிளைம் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த இடத்த நினைச்சு கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு இருக்கப்பயே டக்குன்னு அங்க இருக்கிற கேட் மறைஞ்சு போயிருது. என்னது இது அவரு அப்படி மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கப்புறம் இதே சாங்ஜின் ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே கடல் நடுவுல ஒரு நிலநடுக்கம் நடக்குதுன்னு நினைச்சோம். பட் நம்மளோட அசோசியேஷன் பில்டிங்க்கு பக்கத்துல இருந்த அந்த கேட் இப்ப பசிபிக் ஓஷன் திறக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அதே லொகேஷன்ல மான ரியாக்ஷன் மூலமா ஒரு தீவு ஒண்ணு உருவாகிட்டே இருக்கு. எவ்ரிஒன் உங்களால பார்க்க முடியுதுல, இந்த தீவு அதாவது ஐலாண்ட் பயங்கர வேகத்துல பெருசாகிட்டே இருக்கு, ரொம்பவே வேகத்துல. சோ இந்த கேட் இன்னுமே 11 மணி நேரத்துல ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம். அதனால உங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிறப்ப ஜாங்குவா கில்ட சேர்ந்து பசிபிக் ஓஷனுக்கு நடுவுல ஒரு புது கான்டினென்ட் வருதா, அது மோசமான விஷயமா, மேபி நம்மளுக்கு அந்த நிலம் முழுக்க ரிசோர்சஸ் கிடைக்கலாம் இல்லையா அப்படிங்கிறப்ப சாங்ஜின்ஸ் அதுக்கு அந்த கேட் மூடியே இருக்கணும். இதே ஸ்பீட்ல அந்த ஐலாண்ட் அதோட சைஸ அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே கடற்கரையில இருக்கிற எல்லா சிட்டிஸுமே தண்ணி கடியில போயிடும். அப்படிங்கிறப்ப ஹீரோ சப் நிகரத்து நான் அந்த கேட்ஸை தொடர்ந்து மூடிக்கிட்டே இருக்கனால அதோட திட்டத்தை மாற்றிருச்சா, என்டையர் ஃப்ளோரே வைப் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட சிமிலர் வே தான் இது. சோ டவருக்கு வெளியவும் அந்த கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்க்கு இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கு போலயே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பேக் சோ மனுஷங்களை அழிக்கிறதுக்காக கடல் மட்டத்தை உயர்த்துதா, இது ஃபன்னியா கூட இல்ல அப்படிங்கிறப்ப அந்த கிம் கிட்டே டேமிட் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ இந்த கேட் ஓபன் ஆகிறதுக்கு இன்னுமே 11 மணி நேரம் இருக்கு. அதனால நமக்கு எல்லா நாடுகள்ட்ட இருந்து ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான ஹெல்ப் அப்படின்னு கேட்க ஹீரோ நம்ம அவேக்கன் ஆயிருக்கோம் அப்படிங்கறனால நம்மளால கடலுக்கு மேல பசிபிக்ல தொடர்ந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நம்ம நடக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷனை யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் இப்ப அந்த வேம்பயர் ஃபேமிலிஸ்ல 2 ஃபேமிலி சேர்ந்தவங்க, டெக்காசஸ் ஃபேமிலி அதுக்கப்புறம் லிவிசிடா ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலியோட ஹெட் வேம்பயரையும் நம்ம ஹீரோவும் ஆலிஸ் சேர்ந்து கொண்டிருப்பானுங்க. அவங்க உடம்புக்கு முன்னாடி இன்னொரு ஃபேமிலி டி செவிலின்டோ அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோட ஹெட் ஹியாசின்த் அப்படிங்கிற வேம்பயர் 2 ஃபேமிலியோட ஹெட்டுமே இப்ப இறந்து போயிட்டாங்க. க்ளோவர் ஃபால்ஸ்க்கு அனுப்பின யாருமே உயிரோட திரும்ப வரல. அதனால எல்லாரோட நம்பிக்கையுமே ரொம்ப கம்மியா இருக்கு சார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிஸோட ஃபேமிலியோட புது ஹெட்டா இருக்கிற அந்த எக்ஸென்சியான் கிட்ட சொல்றாங்க. அந்த எக்ஸென்சியான் ஆலிஸை ப்ராடக்ட் பண்ற அந்த மனுஷன் அவர் கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸே தடுத்து நிறுத்தும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சோ இதுதான் கட்டுப்பாட்டிலேயே நம்ம ஆலிஸை வச்சிருக்கணும், அது மூலமா நம்மளோட ஃபோர்ஸஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் போட்ட திட்டத்தோட முடிவா. அப்படிங்கிறப்ப டெமானிக் ஹியூமனை சேர்ந்தவங்க ஃபுல்லா டிசப்பாயிண்ட் ஆயிருக்கீங்க போலயே மிஸ்டர் எக்ஸென்சியான். ஒரு ஃபேமிலியோட ஹெட்டை நம்ம எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இறந்து போனவங்களே ஃபியூச்சர் ஜெனரேஷனை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நோபல் பிளட்டே அவங்கள்ட்ட இருந்தாலும் சரி, அதெல்லாம் எக்ஸெப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாப்ல. இவரோட பேரு தான் நீட்சே. அது மட்டும் இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம மெலினாவும் அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் 2 பேருமே ஒரு கூட வந்திருக்காங்க. சோ ஹீரோ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஊடுருவி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்ப அந்த ஹியாசின்த் வேம்பயர் உங்க டீமனிக் ஹியூமன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த இடத்துக்கு வர நான் அனுமதி தரலையே, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த நீட்சே நீ ரொம்ப எங்களை பார்த்து வேரியா இருக்க வேணாம், ஹை ஃப்ளோர் மேனேஜர் ஆஸ்டிங் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றதை விட செஞ்சு காமிச்சா குயிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அதனாலதான் ரூடா இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள
தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சார் இவங்க இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்ப எக்ஸர்சியர்ஸ் வந்துட்டு உன்னோட ஆசைப்படி பண்ணு ஹேசென்ட் இந்த டெமானிக் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அப்படின்னா எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளட் வீப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு உங்களை இந்த இடத்துலயே வந்துட்டு நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றா. அப்ப மெரினா இருந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இடம் வரைக்கும் நான் சர்வைவ் ஆகி வந்திருக்கேன், என்னால இங்க சாக முடியாது அப்படிங்கிறப்ப அந்த டெமானிக் ஹியூமன் மேல வந்துட்டு அந்த ஸ்கில் வேலை செய்யாம அண்டன் ஆயிருது. அவர் வந்துட்டு இப்ப என்ன நினைக்கிறீங்க, இன்னுமே எங்க டெமானிக் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து நீங்க எதுவுமே எதிர்பார்க்கலையா அப்படிங்கிறப்ப நான் எக்ஸன்சியான் இருந்துட்டு உன்னோட பேரு நேட்ஷியன் தானே சொன்னேன், உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிலிட்டி இருக்குது, இந்த இடத்துக்கே நீ உள்ள வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா உன்ட்ட ஏதாச்சும் ட்ரம்ப் கார்டு இருக்கணும். சரி உன்னை இந்த கடைசியா ஒரு தடவை நம்புறேன் ஹேசென்ட், இவங்களோட போயிட்டு அந்த கேங்ஜினியூக்க எலிமினேட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் அந்த ஆலிஸ் அவளை உயிரோட புடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டேமின் ஏன்மெல்லாம் இறங்கிட்டு ஓ இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப மாறிச்சுன்னு எனக்கு தெரியும், பட் இதெல்லாம் பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப ஏன்மா இருந்துட்டு என்ன ஃபன்னா அனுபவிச்சுட்டு இருக்க போல அப்படிங்கிறப்ப டேமின் வந்து ஆமா இது வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர், இதை வந்துட்டு ஒரு நேஷன்ல இருந்தாலே அதை வந்துட்டு அவ்வளவு வேலையபிளா நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி 27 ஏர்கிராஃப்ட் கேரியர், 212 போர்ட்டல் போர்க்கப்பல், 125 இன்னொரு போர்க்கப்பல், அதுக்கப்புறம் 160க்கு மேல சப்மெரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஐலாண்டுக்கு இருந்து போயிட்டு இருக்கு. சாங்ஜின் இருந்துட்டு அந்த ஐலாண்டோட கோட் நேம் இருந்துட்டு ஜூலு. இந்த ஐலாண்டை வந்துட்டு சரவுண்ட் பண்றதுக்காக இத்தனை ஷிப்ஸ் இருந்துட்டு நம்ம மொபிலைஸ் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கீங்க, இந்த டிசாஸ்டரை நீங்க தடுத்து நிறுத்தணும். உங்களுக்கு வந்து சிச்சுவேஷனை சிம்பிளா சொல்றேன், இந்த கேட் வந்துட்டு அப்பீர் ஆகி இதோட 48 மணி நேரம் ஆயிருச்சு, இருந்தாலும் அங்க இருக்கிற எரிமலை ஆக்டிவிட்டினால அதோட சைஸ் ரெண்டு பெருசாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஸ்பீட்ல அதோட சூழ்நிலையும் இருந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கேட் இருந்துட்டு அந்த ஐலாண்டுக்கு அதிகப்படியான மானவ சப்ளை பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டவர் ஆஃப் ட்ரையல்ஸை ரிசம்பிள் பண்ற ஒரு என்வரான்மெண்ட் அந்த இடத்துல உருவாயிட்டு இருக்குது. இருந்தாலும் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை வந்து உங்களுக்கு காமிக்கணும். இதுதான் அந்த இடத்துக்கு போன ஒரு பேட்ரோல் போர்க்கப்பலோட நிலைமை. வெறும் அந்த ஐலாண்டு தோன்றி 48 மணி நேரத்திலேயே அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.